வந்தது. எந்த திராவிட கட்சியும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டை ஏற்றதும் இல்லை, செயல்படுத்தியதும் இல்லை. அதிமுக மாத்திருச்சு அப்படின்னு ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் திரு இபிஎஸ் கிட்ட வந்திருக்கு இல்லையா? எஸ், அப்படிதான் எடுத்துக்கணும். இதை ஏற்கனவே செல்லூர் ராஜு சொல்லியிருந்தாரு. நாமளும் பலமுறை தந்தியிலே அதை குறிப்பிட்டுக்கிறோம். நீங்க டிஎம்கே கூட்டணி ஆட்சியில், அதாவது கூட்டணியில் பங்கு தரணும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்ற குரல்கள் திமுக கூட்டணிக்குள் ஒலித்ததற்கே செல்லூராஜ் பதில் சொன்னார், தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதை நம்ம சுட்டிக்காட்டி பல நேரங்களில் வாதங்களை எழுப்பிய போது வலதுசாரி ஆதரவாளர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடக விவாதங்களில் ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த கருத்தினுடைய விளைவுதான் இந்த சந்தேகத்திற்கான காரணம். நீங்க அமித்ஷா போட்ட ட்வீட் ரொம்ப தெளிவாவே இருக்குது. தி என்டிஏ வில் அச்சீவ் எ மேசிவ் விக்டரி இன் தி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன். இது அவர் ஏப்ரல் 11 போட்ட ட்வீட். சோ ஏப்ரல் 11 எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலிருந்து வெளியில் வந்த பிறகு இரவு சரியாக 10-11 மணிக்கு அவர் இந்த ட்வீட்டை போடுறாரு. இன்னைக்கு அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதில் கூட்டணி ஆட்சி என்று எங்கே சொல்லியிருக்கிறார், என்டிஏ கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெறும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறாரு. அப்கோர்ஸ் அதுதான் நம்ம அந்த ட்வீட்டும் அப்படித்தான் சொல்லிக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில், தமிழ்நாடு அரசில், தமிழ்நாடு அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கில்லை என்பதுதான் அஇஅதிமுக நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இதற்கு இனிமேல் பாஜக என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்தே இந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருப்பதைத்தான் இது மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. கருத்தியல் தளத்திலும் சரி, கொள்கைகளிலும் சரி, இப்பொழுது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த விவகாரத்திலும் சரி, இந்த அணியில் ஒரு குழப்பம் நீடிப்பதைத்தான் இவை அனைத்துமே உணர்த்துகிறது.